Let's explore Rama's journey in episode 11, The Surpanakha Incident. வாருங்கள், ராமனின் பயணத்தை அத்தியாயம் 11இல் ஆராய்வோம். சூர்பனகா சம்பவம். One day, Surpanakha, sister of Ravana, entered the Chitrakoot forest hut. ஒரு நாள் ஈராவணனின் சகோதரி சூர்பனகா சித்ரகூட் குடிசையில் நுழைந்தாள். She looked at Rama with a mischievous smile, trying to charm him. அவள் ராமனை நோக்கி குறும்பான சிரிப்புடன் பார்த்தாள், அவனை வசீகரிக்க முயன்றாள். Sita stood calmly, but watched Surpanakha with care and caution. சீதா அமைதியாக நின்றாலும் சூர்பனகாவை எச்சரிக்கையுடன் கவனித்தாள். Lakshmana frowned angrily, sensing danger in her intentions. லட்சுமணன் கோபத்துடன் முகம் சுளித்தான், அவளின் தீய எண்ணத்தை உணர்ந்தான். Surpanakha suddenly changed into her fierce demon form, with sharp nails and anger. சூர்பனகா திடீரென அசுர ரூபத்தில் மாறினாள், கூர்மையான நகங்களுடன் தோன்றினாள். Lakshmana drew his sword, ready to protect Rama and Sita. லட்சுமணன் வாளை எடுத்துக்கொண்டு இராமனையும் சீதையையும் காப்பாற்றத் தயாரானான். Rama, still calm, told Surpanakha to leave the forest at once. ராமன் அமைதியுடன் சூர்பனகாவை உடனே செல்லும்படி அறிவுறுத்தினான். Surpanakha screamed loudly in anger, shaking the forest with her cry. சூர்பனகா கத்தி தனது கோபத்தால் காடையே குலுக்கியாள். Hearing her cry, the demons Khara and Dushana arrived with their mighty army. அவளின் குரலைக் கேட்டு அசுரர்கள் காரனும் துஷணனும் தங்கள் படையுடன் வந்தனர். Rama with his bow and arrows defeated demons. ராமன் தன் அம்பு கொண்டு அசுரர்களை வீழ்த்தினான்.